10th standard maths common quarterly examination காக previous various district question paper with detailed solution ஓட அனலைஸ் பண்ணிட்டே இருக்கிறோம் from JK Tuition Center மதுரை. இந்த மாதிரி various district question paper நீங்க நல்லா தரவா பார்த்துட்டா will get more than 90% of the marks கண்டிப்பாக வாங்க முடியும் students. Let us start part C question number 32. I am Jaykumar. So கொடுத்திருக்காங்க P1 P2 P3 P4 வந்து prime in ascending order, x1 x2 x3 x4 வந்து integers. So value என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்களேன், இது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து 2 டேபிள்ஸில். ஓகே, 5 6 7 0 0. இதுக்கப்புறம் இது 2 டேபிள்ஸில். இது 2, இது 8, இது 3, இது 5, இது 0. பின்ன இது 2 டேபிள்ஸில் 1 4 1. ஓகே, ஸோ 7 5. இதுக்கப்புறம் இது 3 டேபிள்ஸில். ஓகே, 4 7 2 5. இதுக்கப்புறம் இது 3 டேபிள்ஸில். ஓகே, ஸோ 1 5 7 5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பின்ன இது 3 டேபிள்ஸில் 5 2 5. 3 டேபிள்ஸில். ஸோ 1 7 5. இதுக்கப்புறம் இது வந்து 5 டேபிள்ஸில் 3 5. ஸோ இது 5 டேபிள்ஸில் 7. கொஞ்சம் நல்லா செஞ்சு பாருங்கள், வந்துடும். வேறு ஒன்றும் கிடையாது, இது ஈஸியான சம் தான். P1 x1 into P2 x2 into P3 x3 into P4 x4 is equal to, இப்போ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுத்திருக்கீங்க பார்த்தீங்களா, அதை 2 power 3 3 power 4 5 power 2 7 power 1. இப்போ ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது P1 is equal to 2, x1 is equal to 3, P2 is equal to 3, x2 is equal to 4, P3 is equal to 5, x3 is equal to 2, P4 is equal to 7, x4 is equal to 1. Okay students, this is the answer. So wish you all the best. Subscribe பண்ணுங்க, plus like பண்ணுங்க, plus share பண்ணிட்டு பாருங்க students. Thank you. இது நல்லா டிவைட் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்து டிவைட் பண்ணிக்கோங்க. இது ஈஸியான சம் தான், ஒன்றும் கஷ்டமான சம் கிடையாது. Wish you all the best.